இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கருத்து பகிர்தல்னு கூட சொல்லலாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸில் ஒரு 2, 3 விஷயங்கள் நான் பார்த்தேன். இந்த மதிப்பு கூட்டு பொருளை பற்றின விஷயங்கள பார்த்தேன். அதை பற்றி நான் விரிவாக சொல்ல விருப்பப்படலை. இருந்தாலும் ஒரு சிலர் என்ன மாதிரி நிறைய குட்டி குட்டியாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் சொல்கிறேன் நான். மதிப்பு கூட்டு பொருள் தான் எப்போவுமே ஒரு விவசாயி மேலே மேலே கொண்டு போகுங்க. ஒரு பொருளை நம்ம அப்படியே ஒரு பொருளை சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதனோட விலை ரொம்ப ரொம்ப கம்மியான விலையாக தான் கிடைக்குமா ஒழிஞ்சு, நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே விலை கிடைக்காது. அதையே நம்ம ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதனோட விலை 1 மடங்குல 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த மரத்துலேருந்து வர மாங்காயை நான் மாங்காய் ஊறுகாயாக போட்டு நான் விற்றுட்ருக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாருமே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். அதுக்காக பெரிய மிஷினரிஸ் வேணும், பெருசாக மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றுறதுக்கு பெரிய கம்பெனி வேணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மளால் செய்ய முடியும். அது மதிப்பு கூட்டு பொருளாக மாற்ற முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம். அதனால எல்லார்த்தாலையுமே அதை பண்ண முடியும். அப்படி மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி நம்ம சந்தைப்படுத்தும் போது நம்மளுக்கான பொருளாதாரம் மேலோங்கி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து.